அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் 2025 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லோரும் எப்படிப்பா எழுதியிருக்கீங்க? நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்றது நம்புகிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எக்ஸாம் எல்லாருமே எப்படி ரிவ்யூ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கஷ்டமாக இருந்துச்சுன்னாங்க, ஒரு சிலர் மாட்ரேட் லெவலில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அதே கொஷின் பேப்பர் தான். அப்போ எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை ஒரி பண்ணாதீங்க. ஸோ கட் ஆஃப் அப்படி எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குன்னா கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் செய்யும். ஓகேங்களா? அதனால் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு. அதையே நினச்சி இப்போது ஃபீல் பண்ணாதீங்க. முடிச்சாச்சு, ஓகே, அவ்வளோதான். நம்மளோட பெஸ்ட்டு வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போடு தான் இருக்கணுமே தவிர, நம்ம அதையே நினச்சி இதை பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் யோசிக்கக்கூடாது. நம்ம அப்படி யோசித்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்து தான் அந்த இடத்துல கெட்டு போகுது. ஓகேங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ்க்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தமிழ் கொஷினே இந்த இடத்துல அவங்க கேட்கல. ஓகேங்களா? இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன்ப்பா உங்களுக்கு. நம்ம கிளாஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். 3 கிளாஸ் கொடுத்துருந்தேன். அதில் கிராமர் பார்ட் வந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த கிராமர் பார்ட்லேருந்து 6 கொஷின் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்துச்சு, ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்துச்சு, ஒரு இஃப் கிளாஸ் அப்படியே வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் டேக் வந்துச்சு, அப்புறம் இந்த கொரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் அப்படியே வந்துச்சு. அப்படியே 6 கொஷின் அப்படியே டிட்டோ வந்துச்சு. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ஓகே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸை வந்து எது வந்து கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். ஒரு இடியம்ஸ் கேட்டிருந்தா, அது ஆனால் ஈஸி. அந்த இது எப்படின்னா ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி அதுக்கான ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சின்ஸ்ன்ற ஒரு வேர்டு வச்சு, அதாவது ஒரு கன்ஜக்ஷன் வச்சு ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தான். மோஸ்ட்லி அந்த கிராமர் பார்ட் அப்படின்றது நம்ம பார்த்தது அப்படியே வந்துச்சு. அப்படியே அது ஒரு ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, சைக்காலஜிக்குள்ளே வருவோம். சைக்காலஜி நம்ம படித்ததெல்லாம் வந்துச்சா இல்லையா? சரி, ஓகே, நம்ம எப்படி இந்த கொஷினை இன்னும் எப்படி பெஸ்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சைக்காலஜியில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் ரொம்ப டஃப் கிடையாதுப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது டஃப்பே கிடையாது. வெறும் ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேபி டஃப்பாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப ஒரு ஏலியன் லெவல் டஃப்னஸ் அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக. ஆனால் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நல்லாவே பண்ணியிருக்கான். ஓகேங்களா? முன்ன வருஷத்துக்கும் இப்போவும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நல்லாவே பண்ணியிருக்கான். ஒரு சில சின்ன கான்செப்ட் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்கான். அது பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களால தான் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும், எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒரே சிலாஜிசமாக கேட்டிருக்கான். என்னடா அது ஒரே சிலாஜிஸ் தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சிலாஜிசம் கேட்டு வச்சுருக்கான். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் அப்படின்றது நார்மலாக இருந்துச்சு. ஒன்று இந்த சிலாஜிசம் அதிகமாக இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஷின் 2 கொஷின்லாம் நல்ல கான்செப்டாக இருந்துச்சு. ரிமைனிங் எல்லாமே ஈஸி தான். இப்போ நான் இந்த கொஷினை எல்லாமே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டு வந்தது கூட அது ஒத்து போகுதா அப்படின்றது பாருங்கள். இல்லை எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. இந்த டைம் அப்படின்றது நம்ம ஹோப்பாக இருக்கணும். ஓகே, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் அடுத்து என்னவோ அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹோப்ஃபுல்லாக இருங்க. இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம்ப்பா. இல்லை, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். 2 எண்கள் 3,5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு எண்ணுடன் 10ஆல் அதிகரித்தால் விகிதமானது 5:7. இந்த மாடல் நம்ம கிளாஸில் நடத்தியிருப்போம். ஓகேங்களா? நான் ஒரு 20 கிளாஸ் கொடுத்துருக்கேன், ஒரு 2 ஃபுல் லென்த் வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் கண்டிப்பாக இந்த மாடல் இருக்குது. 2 எண்கள் என்னப்பா? 3x 5xன்னு எடுத்துப்போம். கரெக்டாக? இதான அந்த ரேஷியோ, அப்படி தானே எடுத்துப்போம். ஒவ்வொரு எண்ணுடன் 10ஆல் அதிகரித்தால் அப்படின்னா 10 கூட்டுறாங்க அந்த இடத்துல. ஸோ இதுக்கு ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதுக்கு ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்ன நடக்குதாமா, அந்த விகிதம் அப்படின்றது 5/7 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் என்ன அப்படின்னா, இதுதான் இதோட மெத்தட். அந்த மெத்தடாலஜி வைஸ் போகிறது. ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் வைஸ் போகிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஆப்ஷன் வைஸ் போகிறதுனா என்னப்பா, ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து அவன் சொன்ன கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதில் வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன், குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். ஸோ 7 3 21x + 70 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 5 × 5 25x + 50. ஓகேங்களா? இந்த ப்ளஸ் 21x இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஸோ -21 மாறும். அப்போ இந்த இடத்துல 4x விச் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த ப்ளஸ் 50 அந்த பக்கம் போச்சுன்னா -50. அப்போ 70ல் 50 போனால் எவ்வளோப்பா? 20. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 5 அப்படின்றது நமக்கு தெரியும். அவன் நம்மளை என்ன கேட்டான்? அந்த இரு எண்களானது என்ன அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்கான். அந்த இரு எண்கள் என்னது? 3x, 5x. ஓகேங்களா? 3x, 5x. அப்போ என்னப்பா? 3 15 5 25. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இன்னொன்று, நான் ஃப்ரம் த ஆப்ஷன்லேருந்து போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 கூட 10 கூட்டுங்கப்பா, நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 25 கிடைக்கும். 25 கூட 10 கூட்டுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும். இதுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்களேன். ஸோ 5 25
ஸோ 7 5 35. ஸோ 5:7 அப்படின்ற ரேஷியோ நமக்கு வராரா? ஸோ ஒன்று ஆப்ஷன்லேருந்து போயிருக்கலாம். இந்த கொஷின் ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா சிலாஜிசம். நான் உங்களுக்கு வந்து சிலாஜிசம் நடத்தலை, ஓகேங்களா? நம்ம மிஸ் பண்ண டாப்பிக்கில் அது ஒன்று. எனக்கு பார்த்திங்கன்னா நான் வெளியே இன்ஸ்டியூட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நான் யூடியூப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் கொடுத்ததால எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? அங்கேயும் எனக்கு கிளாஸ் கொஞ்சம் நிறைய போட்டாங்க அப்படின்னா என்னால் வீட்லேயும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் என்னால் ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணதே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 days ஒரு 30 days பிஃபோர் தான் இருக்கும் உங்கள் எக்ஸாமுக்கும். அதுக்கு முன்னாடி தான் நான் பிளான் பண்ணேன். அதனால் என்னால் ரொம்ப எல்லாத்தையும் பண்ண முடியல, ஓகேங்களா? எனக்கு உண்மையிலுமே சொல்ல போனால் டைம் இல்லை. இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக இதுக்கும் கிளாஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் நம்ம தமிழ்வேல் அகாடமியில் நான் சிலாஜிசம்க்கு தனியாக ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க அதில் போட்டிருந்தாங்க அப்போது, ஓகேங்களா? நான் இந்த வீடியோ பார்த்து தான் படிச்சுட்ருக்கேன். ரீசனிங் நான் இப்போ வந்து ரீசனிங் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்து தான் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி அவர் ஃபாலோ பண்ணவருக்கு ஈஸியாக இருக்கும் சிலாஜிசம் வந்தது, ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினுக்குள்ளே வந்துடுவோம். என்னப்பா சொல்லியிருக்காங்க? நோ ஹீரோ இஸ் கவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஹீரோ வந்து கோழையாக இல்லையாமா. இந்த நோன்னு வந்துச்சுன்னா டயக்ராம் நம்ம எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரையணும். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வரையணும், ஓகேங்களா? இப்போ தெரியாதவங்களுக்கு நான் அந்த டாபிக் சொல்கிறேன் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். இது என்னடா அது ஒன்றுமே புரியல, டயக்ராம் வரைகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த கொஷினுக்கு. இப்போ பாருங்கப்பா, நோ ஹீரோ இஸ் கவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னப்பா? சம் சோல்ஜர்ஸ் ஆர் கவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவர்ட்ஸும் அது இந்த கோழையும் இந்த சோல்ஜர்ஸும் சம் கண்டிஷனில் இருக்காங்க. சம் கண்டிஷன்னா இந்த மாதிரி டயக்ராம் வரைவோம், ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க விட்டுருங்க, ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை படிச்சுட்டு தான் நம்ம இதுக்குள்ளே வரணும். ஓகே, இப்போ என்னப்பா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? இவங்க 2 பேரும் சம் கண்டிஷனில் இருக்காங்க. யார்? சோல்ஜர்ஸும் ஸோ கவர்ட்ஸும் சம் கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்குள்ளே பாருங்களேன், நோ சோல்ஜர்ஸ் இஸ் கவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், சோல்ஜர்ஸும் கவர்டும் எப்படிப்பா இருக்காங்க? என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க? 2 பேரும் சம் கண்டிஷனில் இருக்காங்கன்னு நம்ம தான் பார்த்தோம். இப்போ தானே போட்டிருக்கோம். இவன் என்ன பண்ணுறான்? நோ கண்டிஷன் சொல்கிறான். அப்போ இது தவறு. நம்மள என்ன கேட்டாங்க? எது வந்து கரெக்டுன்னு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள், ஆல் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த நல்லா பாருங்கள், எல்லா சோல்ஜரும் இந்த ஹீரோக்குள்ளே இருக்காங்களாமா, ஓகேங்களா? அனைத்து சோல்ஜர்ஸும் ஹீரோக்குள்ளே அடக்கம் அப்படின்ற மாதிரி அப்படியா இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் இருக்கார். அப்போ இதுவும் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். இப்போ பாருங்கள், ஹீரோவுக்கும் கவர்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இப்போது அது கூட கொஞ்சம் லிங்க் வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த சோல்ஜர்ஸ். அப்போ சம் சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. நல்லா பாருங்கள், கவர்டுக்கும் ஹீரோவுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இந்த இடம் அப்படின்றது யாரோடதுப்பா? சோல்ஜரோடது. அப்போது ஆமாம், கொஞ்சம் சோல்ஜர் ஹீரோ கிடையாது தான். அப்போ சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோ அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இதெல்லாம் வந்து அப்படியே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம போட்டு வரதான். இதுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்களேன், ஒரு சிறைக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டியது என்ன அப்படின்ற மாதிரி தான் கொஷின். ஜெயிலர், காவல் அதிகாரி இருக்கணுமா? சிறை காவல் அதிகாரி இருக்கணுமா? வழக்கறிஞர் இருக்கணுமா? பூட்டு இருக்கணுமா? சிறை கைதி இருக்கணுமா? ஓகேங்களா? ஒரு சிறை இருக்குது அப்படின்னா அதில் சிறை கைதி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக பூட்டு போட்டு லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக லாஜிக்காக யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அங்கே லாயர் வந்து எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி சிறை காவல் அதிகாரி எப்போதும் அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கணுன்றது கிடையாது. அவர் ஏதோ ஒரு பூட்டு போட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு சாப்பிட கூட போகலாம் இல்லையா? அப்போது பூட்டு அப்படின்றது கம்பல்சரி எப்போதுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. இப்போ பாருங்களேன், நடுவில் வந்து 40 இங்கே 38 இருக்குது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இங்கே இருக்கிற நம்பரை என்னவோ ஒன்று பண்ணி தான் இங்கே ஆன்சரை போட்டிருக்கான் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுறோம். 40 பெரிய எண். இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இது எல்லாத்தையும் கூட்டி இங்கே போட்டிருக்கானான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 9 + 6 எவ்வளோப்பா? 10 15. ஸோ 25 நாள் எவ்வளோப்பா? 29. ஆனால் எனக்கு இங்கே என்ன வருது? 40 வருது. கொஞ்சம் பெருசாக வருது, ஓகேங்களா? அப்போது அவன் கூட்டி போகிறதுக்கு கழிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து போய் எதை செக் பண்ணணும்? ஸோ பெருக்கல் தான் பார்த்தாகணும், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஸ்கொயரோ க்யூபோ ஏதாவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 9 ஸ்கொயர் 81, 6 ஸ்கொயர் 36, ஸோ 14 ஸ்கொயர் 196. அவ்வளோ பெரிய நம்பருக்குலாம் இங்கே வேலையே இல்லை. அப்போ அடுத்து ஜஸ்ட் ஏதாவது பெருக்கல்ல இருக்கான்னு பாருங்கள். ஸோ 9 எவ்வளோப்பா? 54. இங்கே என்ன இருக்குது? 14 இருக்குது, ஓகேங்களா? இங்கே 40 இருக்குது. ஏதாவது தொடர்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 54ல் 14 போனால் எவ்வளோப்பா? ஸோ 40 தானே. ஜஸ்ட் இதை பெருக்கி இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படிங்க? இதெல்லாம் ஜஸ்ட்டு அந்த டைம்லேயே நம்ம ஒன்று கூட்டி பார்க்கணும், இல்லை பெருக்கி பார்க்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது தான். அடுத்து அப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது, இதையும் நான் பெருக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ 8 × Xன்னு பெருக்க போகிறேன். ஸோ பெருக்கிட்டு அதுலேருந்து 10 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆன்சர் வரப்போகிறார். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணி பாருங்களேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கிட்டு
அதுலேருந்து நான் -10 பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 38ன்னு சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கோங்க. 8x - 10 which is equal to 38. இந்த -10 அந்த பக்கம் போனால் என்னப்பா கிடைக்கும்? +10, அப்போ 48. அப்போ 8x which is equal to 48. அப்போ x அப்படின்றது என்னப்பா? 6. அப்போ 6 தான் இந்த இடத்துல சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். இதுவும் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் போகிறது தான். ஒரு தொலைபேசியின் எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கு தொகை. எண்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னென்ன நம்பர்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே 1 2 3 4 9 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 0ன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் பெருக்குங்க அப்படின்றான். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் இருக்கட்டும், அதை நான் கண்டிப்பாக ஒரு 0வாலையும் பெருக்க போகிறேன். எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் இருக்கட்டும், நான் 0வால் பெருக்க போகிறேன். பெருக்கிட்டே எனக்கு என்ன போகிற ஆன்சர்? கண்டிப்பாக 0 தான் வரும். ஓகேங்களா? அது நம்பர் மேபி எவ்வளோ பெருசுனாலும் இருக்கட்டும், ஆனால் எனக்கு அதை 0வால் பெருக்கும்போது 0 தான். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். ஓகேங்களா? 8 15 29 57 113 இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு இருக்குது. அது 8ல் ஆரம்பித்து 113ல் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 8 15 ஏதாவது தொடர்பு இருக்கா? இது அப்படியே டபுள் த வேல்யூ வச்சா 8 2 16. 16 விட ஏதோ ஒன்று தான் கம்மியாக இருக்குது. அடுத்து இங்கே 15 29. 15 2 மடங்கு பண்ணால் எவ்வளோப்பா? ஸோ 30. அதை விட ஏதோ ஒன்று தான் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு 2 பண்ணுறாங்க. 16 16 - 1 எவ்வளோப்பா? 15. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 15 × 2 30. 30ல் 1 போனால் எவ்வளோப்பா? 29. அதே மாதிரி 29 × 2 58. 58ல் 1 போனால் எவ்வளோப்பா? 57. அப்போ அதே மாதிரி இந்த எண் பார்த்தீங்கன்னா 113. ஸோ 113 × 2 பண்ணால் எவ்வளோப்பா வருவார்? 226. ஓகேங்களா? அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 225 அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்காங்க? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஒரு கொஷின் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் நமக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுறது தான் இது எல்லாமே. உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நன்மையானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கூற்று 1. பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சி வழக்கமான செய்கிறார்களோ திடகார்த்தமாக உள்ளார், அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, ஒரு ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கப்பா. ஆமாம், நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டோம், நம்ம ஃபிட்டாக தானே இருப்போம். ஒத்து போகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். எதை பற்றி பேசுகிறாங்க? உடற்பயிற்சியை பற்றி பேசுகிறாங்க. நல்லா பாருங்கள். உடற்பயிற்சி அப்படின்றது அந்த இடத்துல மெயினான விஷயம். அது உடல்நலத்திற்கு நன்மையானதா? ஆமாம், உடற்பயிற்சி செய்கிறதால நல்ல திடகார்த்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் பேணி காப்பது உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி இல்லை. இப்போ நம்ம பார்ப்போம், உடற்பயிற்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல உடற்பயிற்சின்ற ஒரு வார்த்தையே அவன் சொல்லலை. பொதுவான ஒரு கருத்தை கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறான். உடல் நலம் பேணி காப்பது உகந்தது. ஓகேங்களா? இது அது கூட ஒத்து போகுமா? நல்லா பாருங்கள். நம்ம ஆன்சர் பண்ணுறது அவன் கொடுத்துருக்க வினா கூட ஒத்து போகணும். இது ஒரு பொதுவான கருத்து. அதை இந்த இடத்துல நம்ம குழப்பத்துக்காக கொடுத்துருக்கான். நம்ம கொஞ்சம் உஷாராக அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ கூற்று 1 ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தான். இதுக்கான ஆன்சர் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ ஏ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹைட் அதிகமாக இருக்கிறவங்கள மேலே எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்கவங்கள அப்படி நான் கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர். ஓகே, ஏ வந்து எஸ்ஐ விட உயரம். அதுக்கப்புறம் பாருங்கள், எம் என்பவர் ஜேயை விட குள்ளமானவர். கண்டிஷன் சொல்கிறான். ஓகேங்களா? ஜேயை விட குள்ளமாக யாருப்பா இருக்காங்களாமா? எம் இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் ஸோ பி என்பவர் ஜேயை விட உயரமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், அந்த பின்றவர் ஜேவை விட ஹைட் அதிகம், ஆனால் எஸ்ஐ விட குள்ளமானவர். அதை யாரை பற்றி பேசுகிறாங்க? இந்த இடத்துல பியை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த பி அப்படின்ற மெம்பர்ஸ் எப்படி இருக்கார் அப்படின்னா எஸ்ஐ விட உயரம் குறைவு, ஜேவை விட உயரம் அதிகம். இப்போ அப்படியே கொண்டு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக எழுதிக்கலாமா? எஸ்ஸுக்கு மேலே யாருப்பா இருக்காங்க? ஏ. அப்போ இதான அரேஞ்ச்மெண்ட்டு. அப்போ இது வந்து ஏ ஹையஸ்ட்டு உயரம் கொண்டவர், எம் அப்படின்றது லோயஸ்ட்டு உயரம் கொண்டவர். நம்மள என்ன கொஷின் கேட்டாங்க? இவற்றுள் யார் மிகவும் குள்ளமானவர்? அப்போ என்னப்பா? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா சிலாஜிசம் தான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த கூற்றுகள் நம்ம பார்க்கல. ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் 1 2 நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் என்னப்பா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே இந்த டே 1 சதவீதம் தான் நடத்தியிருப்பேன். பர்சன்டேஜ்னால் வகுத்தல் 100ன்னு எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். மொதல் வார்த்தையை அதுதான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்களேன், 0.07 இருக்குது, பர்சன்டேஜ்னால் வகுத்தல் 100ன்னு எழுத சொல்லிட்டேன் அந்த இடத்துல. இது என்னப்பா? இது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களே, இதோட அர்த்தம் என்ன? 7/100ன்னு இருக்கிறது தான் 0.07 எழுதுவாங்க. ஸோ நல்லா பாருங்கள், 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் 100ஆல் வகுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு பதிலாக ஸோ 7/100 அப்படின்றது எழுதலாம். இங்கே கீழே ஆல்ரெடி ஒரு 100 இருக்குது. அப்போ என்னப்பா 2 0 2 0 4 0 வரப்போறாரு.
அப்போ 7/10,000 10,000 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நமக்கு இதுக்கு அதிகபட்சம் என்ன கான்செப்ட் தெரியணும்? பர்சன்டேஜ் அப்படின்னா வகுத்தல் 100 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்மளை குழப்பத்துக்காகவே கொடுக்குற கொஷின் இது. கீழே கொஷினை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. குழு ஏவில் கொடுக்கப்பட்ட எந்த எண்ணானது குழு பியில் கொடுக்கப்பட்டுள்ள 2x³ + 3 என்ற விதி சார்ந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். 2x³ அவன் என்ன கேட்டிருக்கான்றதை நம்ம கவனித்தோம் அப்படின்னாலே இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம அப்படியே கொஷினை பார்த்தோம் என்ன சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவன் என்ன சொல்லிட்டான்? 2x³ + 3 என்ற விதி சார்ந்து அமைந்துள்ளது. அப்போ 2x³ + 3 அதுக்கு ஒத்து போகிற 7 இருக்கிற நம்பர் நல்லா பாருங்கள். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒத்து போகிற நம்பர் 7 என்ன இருக்குது அதான் கொஷின் இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு இந்த 7 இது ஏதோ ஒரு ஆன்சர் 17 18 57 28 15ன்னு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 17 வருதா 18 வருதா இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் இந்த இடத்துல? ஒன்று நீங்கள் 17 வருதான்னு செக் பண்ணணும், இல்லை 18 வருதான்னு செக் பண்ணணும், இல்லை 57 வருதான்னு செக் பண்ணணும், இல்லை 28 வருதான்னு செக் பண்ணணும், இல்லை 15 வருதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒன்று இந்த மாதிரி அவன் கொடுத்துருக்க எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படிங்க செக் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கரெக்டாக 2x³ + 3 = 17 இருக்கலாமான்னு செக் பண்ணுறோம். இந்த +3 அந்த பக்கம் போனால் என்னப்பா? ஸோ -3. அப்போ 2x³ எவ்வளோப்பா? -3 போனால் ஸோ 14. அகைன் இதை அடித்து போட்டால் 7. நல்லா பாருங்களேன், 7க்கு எக்ஸுக்கு க்யூப் எடுத்தால் அது பர்ஃபெக்ட் க்யூபாக வருமா? வராது, அது கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புட்டிங் மெத்தட் மாதிரி நம்பர் கொண்டு போய் போடுவாங்க. அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது 1 2 3 4ன்னு ஏதோ ஒரு நம்பர் தானே இந்த இடத்துல இருக்க போகுது. அப்போ நம்மளாக எடுத்துக்கிறது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1 க்யூப் பண்ணால் ஸோ 1 தான். 1 × 2 எவ்வளோப்பா? 2 2 + 3 5. 5 எங்கேயாவது நம்ம ஏல இருக்கா? இல்லை. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு எடுத்துக்கிறேன். என்ன பருவார்? 2 க்யூப்னு அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டேன் அப்படின்னா 2 க்யூப் 8 8 × 2 16 16 3 19. 19 எங்கே இந்த இடத்துல இருக்கா? அதுவும் இல்லை. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 எடுத்துக்கிறேன். இங்கே என்னப்பா? 3 க்யூப் பண்ணால் 27 27 × 2 54 54 + 3 எவ்வளோப்பா? 57. எங்கே இருக்காங்க? கரெக்டாக இருக்காங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல சியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அப்போது இது கூட ஒத்து போகிற நம்பர், இந்த ஈக்குவேஷன் கூட ஒத்து போகிற நம்பர் யார்? 57 அப்படின்றது சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது தான் முதல் கடமையே. ஓகேங்களா, அது எல்லோரும் சரியாக போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். த நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு டயக்ராம் கொடுத்துரு. கிட்டத்தட்ட இந்த கொஷின் மாதிரி ஒரு 3-4 கொஷின் கிட்ட கேட்டிருந்தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இது எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் கவனமாக போடணும். எந்த எண்ணானது ஒரு வரைபடத்தில் மட்டும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு வரைபடத்தில் இருக்குது. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளேயும் வருது, முக்கோணத்துக்குள்ளேயும் வரும். அப்போ இது கிடையாது. இந்த 4 பார்த்தீங்கன்னா கட்டத்துக்குள்ளேயும் வரும், இந்த பெரிய கட்டத்துக்குள்ளேயும் வரும், ஸோ முக்கோணத்துக்குள்ளேயும் வருது, இந்த வட்டத்துக்குள்ளேயும் வருது. இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல பாருங்களேன், 5 தனியாக நின்றுட்டுருக்காரு, இங்கே 2 தனியாக நின்றுட்டுருக்காரு. அப்போது 5 இல்லை 2 இதுதான் ஆன்சர். நமக்கு நம்ம ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 5 மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்போ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரே ஒரு டயக்ராமில் மட்டும் இடம்பெற்றுள்ள நம்பர் என்னன்னு கொஷின் கேட்டிருக்கான், அவ்வளோதான். த நெக்ஸ்ட்டு ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள்னு என்னப்பா? நான் எப்போதுமே இந்த பர்சன்டேஜில் சொல்லியிருக்கேன். அந்த மொத்தம் அப்படின்றது கீழே இருக்கணும், அவன் என்ன கேட்குறானோ அது மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன கேட்டிருக்கான்? 3 மணி நேரம் என்பது ஒரு நாளில். இப்போ இங்கே 3 மணின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும் ஒரு நாளை மட்டும் எழுதி வச்சுக்கூடாது. ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது? ஸோ 24 மணி நேரம் இருக்குது. அப்போ இந்த 3 மணி நேரத்தை 24 மணி நேரத்து கூட போய் கம்பேர் பண்ணணும். 24 மணி நேரம் அப்படின்றது மொத்தம், அதில் 3. இப்போ இது ஒரு பின்னத்தில் இருக்காப்பா. ஸோ பின்னத்தில் இருக்கிறத சதவீதத்தில் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கல் 100. இதுவும் நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அப்போ 1 3 3 8 3 24. ஸோ இன்னும் அடித்து போட்டிங்க அப்படின்னா 12 8 96. ரிமைனிங் எவ்வளோப்பா? 4/8%. இது இன்னும் அடித்தோம் அப்படின்னா 12 1/2%. ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். நம்ம கிளாஸில் நம்பர் சிஸ்டம் நான் நடத்தினேன்ப்பா. எண்களோட அமைப்பு, அதாவது இயல் எண்கள் என்ன, முழு எண்கள் என்ன, அந்த மாதிரி விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், அந்த மாதிரி எல்லாமே உங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது நான் நடத்தினேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நம்ம கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். டயக்ராம் போட்டு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சிலாஜிசம் நான் நடத்தலை, ஆனால் அந்த கான்செப்ட் வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இப்படி ஒரு உள்ளேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். உள்ளேருந்து வெளில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மற்றும் சில கண்டிஷன் சரியாக வரும்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா,
ஆல் மற்றும் சம் கண்டிஷன் எப்போதுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதுவே வெளியிலேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன், அதாவது சில கண்டிஷன் மட்டும்தான்ப்பா. சில அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ பார்த்தீங்கன்னா சில எண்கள் இதில் இருக்குது அப்படின்னா அந்த சிலன்ற வார்த்தை வரணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் அது சாட்டிஸ்ஃபை ஆகும்ப்பான்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு சில அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். வெளியிலேருந்து உள்ளே வந்தால் சில கண்டிஷன், அதுவே உள்ளேருந்து வெளில வரும் அப்படின்னா அனைத்தும் ஒத்து வரும், சில கண்டிஷனும் ஒத்து வரும். அதாவது ஆல் சம் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படியே இங்கே வந்துருங்களேன். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் போட்டு வந்திருக்கலாம். ஈவன் நான் சிலாஜிசம் நடத்தலை, இருந்தாலும் இது போடலாம் அந்த இடத்துல. இப்போ பாருங்களேன்ப்பா, ஆல் டைகர்ஸ் ஆர் லைன், எல்லா டைகரும் லைனுக்குள்ளே இருக்குது. நல்லா பாருங்கள், ஆல் டைகர்ஸ் அனைத்து புலிகளும் சிங்கம். அப்போது எல்லா டைகர்ஸும் இந்த இடத்துல சிங்கத்துக்குள் அடக்கம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் லைன்ஸ் ஆர் ஹார்சஸ், அப்போ எல்லா சிங்கங்களும் குதிரைக்குள் அடக்கம், ஹார்ஸ்குள்ளே அடக்கம். அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க, நோ ஹார்சஸ் மங்கி, இந்த குதிரைக்கும் மங்கிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டுருணும். இப்போ நம்ம கொஷினை பாருங்கள், ஆல் டைகர்ஸ் ஆர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டைகர் இருக்குது, ஹார்ஸ் வெளியில் இருக்குது. உள்ளேருந்து வெளியில் வரோம் அப்படின்னா அனைத்து கண்டிஷனும் ஒத்து போகும், சம் கண்டிஷனும் ஒத்து போகும். இங்கே அனைத்து தான் சொல்லியிருக்கான், சரிதான். அப்போது நோ டைகர்ஸ் ஆர் மங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்கப்பா, இந்த பெரிய வட்டத்தில் இருக்கிறதுக்கே மங்கிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். நமக்கு பார்த்தாலே தெரியுதுலையே இந்த டயக்ராம், இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையாமா. அப்போ நோ டைகர்ஸ் ஆர் மங்கியும் கரெக்டு தான். சம் லைன்ஸ் ஆர் டைகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து ரெண்டாவது லைன் இருக்கேன், சம் லைன். ஓகேங்களா, சில கண்டிஷன். அப்போ சம் லைன்ஸ் ஆர் டைகர். வெளியிலேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் பியும் கரெக்ட், சாரி சியும் கரெக்டாக வராங்க. அதுக்கப்புறம் சம் மங்கீஸ் ஆர் நாட் டைகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், டைகருக்கும் மங்கிக்கும் சம்மந்தம் இல்லை தான். அது சம் நாட்னு வச்சாலும் சரி, நோ கண்டிஷன் வச்சாலும் சரி, சம்மந்தம் இல்லை. அப்போ எல்லாமே ஃபாலோ ஆகுது இந்த இடத்துல. இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. ஓகேங்களா, இந்த விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நம்பரை பார்க்கும்போது ஒன்று நம்ம இந்த மாதிரி எதாவது லாஜிக், அதாவது ஒன்று ஹரிசாண்டலாக பார்க்கணும், ஸோ இல்லைனா இந்த மாதிரி வெர்டிக்கலாக பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஹரிசாண்டலாக பார்க்குறோம் அப்படின்னா இங்கே 6, 18, 15 எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஈவனாக வர மாதிரி தான் இருக்குது. அதுவே வெர்டிக்கலாக பார்க்கும்போது பாருங்களேன், இங்கே 8, 2ஓட க்யூப் 8, அடுத்து 3 க்யூப் 27, ஆனால் இங்கே பாருங்கள் 9ன்னு இருக்குது. அப்போ எதுவும் க்யூப்லேயும் எதுவும் அமையலை. ஓகேங்களா, வேறு ஏதாவது வருமானு யோசிச்சு பாருங்கள். இங்கே 4 இருக்குது, அதை 2 டைம்ஸ் போட்டால் இங்கே 8 வரும், அதானே. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த 4ஓட மல்டிபிள் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த 4ஓட ப்ராடக்டில் இங்கே 8 வராரு, வேறு ஏதோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 3, 6 ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த 3ஓட ப்ராடக்டில் 27 வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 6க்கு 3க்கு ஏதாவது ஒரு நம்பரை போட்டு நம்ம பெருக்கி பார்க்குறோம், இல்லை வகுத்து பார்க்குறோம் பண்ணும்போது, ஸோ இது கூட பெருக்கி வச்சுருக்காங்க. அதாவது 6/3 இதையும் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும், 2ன்றது கிடைக்கும் இந்த இடத்துல. 2 வந்து 4 கூட பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய லாஜிக் தான் அது. ஓகேங்களா, ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய லாஜிக் தான் அது. அப்போ 6 3ஆல் வகுத்தா 2, அந்த 2 8 வந்து இந்த நம்பர் கூட பெருக்கிறாங்க. அப்போ 2 × 4 எவ்வளோப்பா, 8. அதே மாதிரி இந்த 18 பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 9, அந்த 9 கொண்டு வந்து 3 கூட பெருக்கணும் அப்படின்னா 27. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த 15 பார்த்தீங்கன்னா 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா எவ்வளோப்பா, 3. ஓகேங்களா, இங்கே 3 இருக்குன்னா இங்கே நான் என்ன நம்பர் போட்டு பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 9 வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை வகுத்து போடும்போது 3 வந்துருச்சு. இந்த 3 இருக்குது, இங்கே நான் என்ன நம்பர் போட்டால் எனக்கு 9 கிடைக்கும், ஒரு 3ஆல் பெருக்குனா வரும். இது கொஞ்சம் யோசிச்சு போடக்கூடியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் என்னப்பா, ஈஸியாக போட்டுக்கலாமா. ஒரு சீரீஸ் அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடரில் அமைது அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி ஸோ 2ஆல் வகுத்துக்கோங்க, அதான் சராசரி நம்ம கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, முதல் 10 இயல் எண்கள், முதல் 7 எண்கள்லாம் எப்படி வரும், 1லேருந்து ஆரம்பிக்கும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான்ப்பா. இது ஒரு கூட்டுத்தொடர் தானே. ஆமாம், எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் 1 தானே வரப்போறாரு. அப்போ 10 + 1 லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட்டுங்க, 10 + 1 எவ்வளோப்பா, 11. 11/2 எவ்வளோப்பா, 5.5. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் பாருங்கள், இது நம்ம கிளாஸில் நான் ஃபுல் ரிவிஷன் கொடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது 2xy/x + y ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கான்செப்ட்லேருந்து டெரிவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகம் அப்படின்றதுலே டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், இதுதான்ப்பா ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஆனால் நான் சொல்லிவிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த அளவுக்குலாம் அவன் கஷ்டமாக கேட்க மாட்டான்ப்பா அப்படின்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் கஷ்டமாக தான் கேட்டிருக்கான். ஆனால் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதை நான் எழுதினேன், நம்ம கிளாஸில் எழுதியும் நான் சொன்னேன். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், இதுதான்ப்பா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நம்ம இது வந்து நம்ம பெரும்பாலும் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதை நீங்கள் காதில் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க நல்ல ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்து கொஷின் கேட்டிருக்கான். இதெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இப்போ இங்கே வந்துருங்களேன். இப்போ இந்த கான்செப்ட் என்னப்பா, டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸு? இங்கே ஒரு 39, இங்கே 25, 2 டிஸ்டன்ஸ் சொல்கிறான். ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்கிறது. மீதமுள்ள 25 கிலோமீட்டர் தூரத்தை 35 நிமிடங்களில் கடக்கிறது எனில் அந்த காரின் சராசரி வேகம் என்ன? மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 39 + 25 நமக்கு எவ்வளோ போடுவார்? 32 50, ஸோ 64 வந்துடுவார் மேலே. ஓகே. டோட்டல் டைம் டேக்கன் இங்கே எவ்வளோப்பா? இங்கே ஒரு 45 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா? இங்கே எவ்வளோப்பா? ஒரு 35 நிமிஷம் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து கிலோமீட்டரில் இருக்குது. ஆன்சர்லாம் நமக்கு கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள். 70 எவ்வளோப்பா? 80 நிமிடம். நல்லா பாருங்கள், 80 நிமிடம். இப்போ 1 hour அப்படின்றது எவ்வளோ? 1 மணி நேரம் அப்படின்றது என்னப்பா? ஸோ 60 நிமிடம். இப்போ நான் நிமிடத்தை தூக்கிட்டு மணியாக மாற்ற போகிறேன். ஏன் மணியாக மாற்ற போகிறேன்? எனக்கு எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹாரில் தான் இருக்குது. ஓகே. அப்போது இந்த நிமிடத்துக்கு பதிலாக இங்கே பெருக்கிட்டு இருக்க 60 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 1/60 ஹார், அதாவது ஒரு நிமிடத்துலேருந்து நான் அவருக்கு மாற்றணும், மணிக்கு மாற்றணும் அப்படின்னா வகுத்தல் 60. ஓகேங்களா? அப்போ எவ்வளோப்பா? 80/60. அவ்வளோதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 80/60 எப்படி அடிக்கலாம்? ஸோ 4 20 80, 3 20 60 வர போகிறார். இப்போ இது டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் டேக்கனுக்கு எவ்வளோப்பா? 4/3. அப்போ 4, இப்போ கீழே ஒரு 3 வர்றது மேலே பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் 4, ஸோ 16 நாள் 64, 16 × 3 எவ்வளோப்பா? 48 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு. ஆனால் இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு போதுமான டைம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு கிளாஸாக நடத்தலாம். ஓகேங்களா? கிளாஸ் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்லேருந்து பிகினிங்லேருந்தே என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கோ எல்லா கொஷினும் நம்மளால் கெஸ் பண்ணி நடத்த முடியும். ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட் வேறு 20 நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்ததால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்மளே கெஸ் பண்ணது தான், நம்ம ரிவிஷனில் கெஸ் பண்ணது தான் இதெல்லாம். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கல. ஓகேங்களா? இது நம்ம பார்க்கல. இப்போ பாருங்கள், ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக யோசித்து போட்டிருந்தா அதை போட்டுக்கலாம். A மற்றும் B 5:6 என்ற விகிதத்தில் முதலீடுகளுடன் பங்காளர்களாக உள்ளார். ஓகேங்களா? ஏதோ ஒன்றுத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கப்பா. 8வது மாத முடிவில் A வெளியேறுகிறார். ஓகே. அவர்கள் 5:9 என்ற விகிதத்தில் லாபம் பெறுகையில் Bயின் முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டது? இதான் இந்த இடத்துல கொஷின். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளே இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டைம் டூரேஷனுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம அமௌண்ட்டை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ டைமுக்கு போட்டிருக்கோம், என்ன அமௌண்ட்டு போட்டிருக்கோம், அதை வச்சு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான். ஓகேங்களா? நீங்கள் கம்மியாக அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டுட்டு எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாலும் கம்மியாக தான் வரப்போகுது. அப்போது ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நான் அமௌண்ட் எவ்வளோ போடுறேன், அதே மாதிரி எவ்வளோ டைமுக்கு போடுறேன் அப்படின்றத பொறுத்து தான். இதான்ப்பா விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் கான்செப்டே, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்களேன். ஸோ ஏபின்றது என்ன? இங்கே ஏ, இதை பி நான் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? பாருங்களேன். ஸோ ஏபி 2 பேரையும் எடுத்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஏ என்னப்பா பண்ணுறாரு? 5 பார்ட்டு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். 5 பார்ட்டை இல்லை 5x கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5x 8 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ பி என்னப்பா பண்ணுறாரு? 6x எவ்வளோ மாதம் அப்படின்றதான் நம்மளை கொஷின் கேட்டிருக்கா. அதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? என்ன ரேஷியோவில் இருக்காங்க? இவங்களோட ப்ராஃபிட் 5, இவங்களோட ப்ராஃபிட் 9. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த 5 எல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஆகுமா? அடுத்து பாருங்கள். ஸோ 2 8 இல்லை 4 2 8, ஸோ 3 2 6. ஓகேங்களா? அகெயின் பார்த்தீங்கன்னா 1 3 3 3 9. இதில் என்ன மிஞ்சி இருக்குன்றீங்க? இங்கே ஒய் இருக்குது. 4/y விச் இஸ் ஈக்குவல் டு 1/3. இந்த ஒய் இந்த பக்கம் போய்ட்டு இந்த 3 இந்த பக்கம் போய்டும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ 12 மாதங்கள். ஓகேங்களா? இது இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. இது நம்ம லாஜிக்காக போடுறது தான். ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா, விபத்து நடந்ததுன்னா அதை கவனித்து அதை ஒரு கேர் பண்ணி பார்த்துக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க நடந்துச்சு அப்படின்னா கேர் பண்ணி தானே பார்த்துப்போம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்மளை கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கணும்.
இப்போ நோய் அப்படின்றது ஒரு நுண்ணுயிரின்னு சொல்லக்கூடாது. விபத்து நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு கேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அதை கேர் பண்ணி நம்ம ஒரு தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் சரியானது இந்த இடத்துல. வேறு எந்த லாஜிக்கும் ஒத்து வராது பாருங்களேன். நுண்ணுயிரின்னு சொல்லுவோமா, இல்லை கிருமின்னு சொல்லுவோமா, இல்லை தண்ணீர்னு சொல்லுவோமா? அப்போ இதுக்கு ஒரு கேர் கொடுக்குற விதத்தில் ஒரு தூய்மையாக இருக்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. 15 நாற்காலிகள் ஒரு வரிசையில் உள்ளது. இப்படி ஒரு வரிசையை வச்சுக்கோங்க. இதை லெஃப்ட்னு எடுத்துக்கோங்க, இது ரைட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எப்போதுமே நம்ம இப்படி தான் எடுத்துப்போம். இந்த மாதிரி சம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பார்ட்னர்ஷிப்பு சிலாஜிசம் பார்த்துருக்க மாட்டோம். ரிமைனிங் எல்லாமே நம்ம பார்த்தது தான். 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், மொத்தம் இருக்கிறது 15 அப்படின்னா, ஸோ பி நடுவில் இருக்கார் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க. கரெக்டாக? 7 7 14. ஸோ இந்த பியை சேர்த்தோம் அப்படின்னா 15 பேர். ஓகே, வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது Q 12வது இடத்தில் உள்ளார். நல்லா பாருங்கள், ரைட் சைட் இந்த சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த சைட்லேருந்து எண்ணும் போது Q எத்தனாவது இடத்துலையாமா? 12வது இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த P வரைக்கும் பொசிஷன் என்னப்பா? ஸோ Pக்கு அப்புறம் ஒரு 7 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல தான், அதாவது வலதுபுறத்தில் இருந்து 8வது இடத்தில் P உள்ளார். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, Q வந்து 12வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ 9 10 11 12 இதுதான் Q. கரெக்டாக? நல்லா பாருங்கள், வலதுபுறத்திலிருந்து ஸோ 12வது இடத்தில் Q உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Pவிற்கும் Qவிற்கும் இடையே எத்தனை நாற்காலிகள் உள்ளது? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல Q இருக்கார், இங்கே P இருக்கார், நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ 3. ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ ஆற்றல் அப்படின்றது வீணாக போகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது ஏதோ ஒன்று தருக்கிறத வீணடிக்கிறோம். அதே மாதிரி எதுப்பா ஒத்து போகும் இந்த இடத்துல? பணம் விரயம் செய்தல், செலவு பண்ணுறது, வேஸ்ட்டாக போகிறது. அப்போ அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த கோடிங் டிகோடிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்பர் எழுதிக்கோங்க, இந்த லெட்டர் எழுதிக்கோங்க. இப்போ ABCD, ஸோ இந்த மாதிரி கடைசியில் M வரைக்கும் எழுதிக்கோங்க. அப்படியே மடித்து NOPQ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே Z எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதனால் நான் அப்படியே ஜஸ்ட் ரஃபாக சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க, எதிரெதிரில் அமைவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று, இங்கேருந்து 1 2 3 போட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 எம்முக்கு பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். அடுத்து எண்ணுக்கு 14 ஆரம்பித்து இங்கே 26 வந்து முடிஞ்சிடும். அதாவது 13 13 நம்ம வரிசைப்படுத்தி எழுதி போகிற இடத்துல. ஓகேங்களா? இப்போது ஏன்னா 26, ஏன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் தானங்க, அது நாங்கள் 26, அதோட ஆப்போசிட்டை எடுத்துருக்கான் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்போசிட் எடுத்து வச்சுருக்கான். இருங்களேன், நான் ஃபுல்லாகவே எழுதிடுறேன். இந்த மாதிரி தான் நான் உங்களை எழுத சொன்னேன். ஓகேங்களா? இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஏன்னா 26 என்ன பண்ணியிருக்காங்க, ஏவோட ஆப்போசிட் லெட்டரை எடுத்திருக்காங்க. அப்படியே அடுத்து எஸ்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட் தானே எடுத்திருப்பாங்க. அப்போ இதையும் ஏதோ ஒன்று ஆப்போசிட் தானே எடுத்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. எஸ்னா என்னப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ்னா ஹச் தான் ஆப்போசிட்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி ஆப்போசிட் லெட்டரோட இந்த நம்பர் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ ஹச்னா 8. அடுத்து யூனா என்னப்பா, யூ எங்கே இருக்காரு பாருங்கள். யூக்கு ஆப்போசிட் யார்? இந்த இடத்துல எஃப். ஓகேங்களா? எஃப்னா என்னப்பா, 6. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், என் என்னப்பா, ஸோ என் எங்கே இருப்பார்? எண்ணுக்கு ஆப்போசிட் யார்? M 13. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டியோ இல்லை பெருக்கியோ பார்த்தா எப்படி 27 வருதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் கூட்டி பாருங்கள். ஸோ 8 + 2 14. ஓகேங்களா? 14 + 13 எவ்வளோப்பா? 27. அப்போது ஜஸ்ட் ஆப்போசிட் லெட்டரை ஆட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ சிக்கு ஆப்போசிட் என்னப்பா, X 24. ஓகேங்களா? ஏக்கு ஆப்போசிட் எவ்வளோப்பா? 26. டீக்கு ஆப்போசிட் யாருப்பா? G இருக்காரு பாருங்க. ஓகேங்களா? டீக்கு 20னா G 7. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர். அப்போது 20 20 40 50 57. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்களேன். வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கியூபோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சைடு வந்து கொடுத்துட்டாங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அப்போது A கியூப் தானே ஃபார்முலா, கன அளவுக்கான ஃபார்முலா என்னப்பா? A கியூப். அப்போ 10 கியூப் பண்ணால் 1000. அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்ச ஆன்சர். இந்த மென்சுரேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. ஓகேங்களா? இந்த கொஷினே எனக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு. இதில் பாருங்கள், பட்டங்களில் இருந்து வேலைகளை பிரித்தெடுக. ஓகே, கூற்று பார்த்தீங்கன்னா கூற்றுக்கு மேலே தமிழ் வேர்டு இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் வந்து ஏதோ கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. டீலிங்க் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னதாக ஆண் மாணாக்கள் யோசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லையாமா. ஓகே, அனுமானம் பார்த்தீங்கன்னா ஆண் மாணவர்கள் வேலை கிடைப்பதற்காக கல்லூரியில் சேர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கல்லூரியில் சேர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை தான். நம்மளே அனுமானம், நம்மளே யோசிச்சு சொல்லணும், கொஞ்சம் லைட்டாக அப்படி இன்டெரக்டாக யோசிக்கணும். ஓகே, கல்லூரியில் எதுக்கு போய் சேர்றோம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவோன்றதுக்காக தான்.
அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்களேன், வேலை கிடைப்பதற்கும் பட்டம் எந்த வகையில் பயன்படாது. வேலை கிடைக்கிறதுக்கு அது தேவையில்லை, அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வாங்கின பட்டத்தை அப்படியே கொண்டு போயெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்குன்னு இப்போ என்ன ஸ்கில்லு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்டேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த டிகிரின்னு ஒன்று தேவைப்படுதில்ல. ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது கூட டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டத்தை நம்ம பயன்படுத்த தானே செய்கிறோம். அடுத்து அப்போ இது கண்டிப்பாக தப்பு தான். பெண் மாணவிகள் வேலைக்கு முயற்சிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஆண் மாணவர்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர பெண்களை பற்றி கிடையாது. ஒன்று மட்டும்தான் ஒத்து போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் அனுமானமாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு தான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். நமக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போகிறத தாண்டி ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. அது 49 மாணவர்கள், நம்ம ரேங்கிங்லாம் பார்த்தோம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்களேன், 49 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் 18வது தரவரிசை நிலையில் உள்ளார். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க், இதே மாதிரி 49 ரேங்க் வரைக்கும் இருக்காங்கப்பா. இதில் எப்படி இருக்காங்களாமா, எக்ஸ் அப்படின்றவர் 18வது இடத்துல இருக்காங்க. இங்கேருந்து 18வது இடத்துல எக்ஸ் இருக்காங்க. இப்போ மொத்தம் இந்த இடத்துல எக்ஸ் இருக்குதா வச்சுக்கோங்க. மொத்தம் 49 பேர் இருக்காங்க அப்படின்னா இவருக்கு இந்தாண்ட எத்தனை பேர் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 49ல் 18 போனால் எவ்வளோ கிடைக்கும் இந்த இடத்துல? 1, 3, 31 பேர் இந்த பக்கத்தில் இருப்பாங்க இந்த இடத்துல. அவங்க என்ன கொஷின் கேட்டாங்க, கடைசியிலிருந்து அவர் எந்த நிலையில் உள்ளார். அந்த எக்ஸ் அப்படின்றவர் கடைசியிலேருந்து எந்த பொசிஷனில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸுக்கு அப்புறம் 31 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் கடைசிலேருந்து பார்க்கும்போது 31 பேர் முடிச்சு அடுத்து 32வது ஆளாக தான் இந்த எக்ஸை நான் பார்ப்பேன். அப்போ 32 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி அப்படின்றது சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இது ஒரு சுருக்குக்கு கேட்டிருக்காங்கப்பா, ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த நம்பரை பிரித்து பார்க்கணும். 9 3 27. ஸ்கொயர் ரூட்னா என்னது, உள்ளுக்குள்ளே 2 வேல்யூ பொதுவாக இருந்துச்சுன்னா ஒன்றை தூக்கி வெளில எடுப்போம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ 9 இருக்குது, 9ன்னு என்னப்பா 3 × 3, அப்போ ஒரு 3 வெளில எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் ரூட் 3 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், ரூட் 12 எப்படிப்பா பிரிக்கலாம், 4 × 3ன்னு பிரிக்கலாம். இந்த 4க்குள்ளே 2 2 இருக்கும், அப்போ ஒரு 2 வெளில எடுத்துருங்க. அப்போ 2 ரூட் 3 அவ்வளோதான். அப்போ 3 + 2 5, 5 ரூட் 3 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்களேன். ஆல் ரேட்ஸ் ஆர் பெல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆல் ரேட்ஸ் ஆர் பெல், ஆல் பெல்ஸ் ஆர் கார். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஆல் பெல்ஸ் ஆர் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு அந்த கிளாஸ் நடத்தும்போது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எண் அமைப்பில் சொல்லியிருப்பேன். என்னப்போ சொல்லியிருந்தேன், உள்ளேருந்து வெளில வரும்போது அனைத்து சில கண்டிஷன் 2 சரியாக வரும். ஆனால் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது சில கண்டிஷன் மட்டும் தான் ஒத்து போகும், ஆல் கண்டிஷன் ஒத்து போகாது. இங்கே வந்துருங்களேன், ஆல் பெல்ஸ் ஆர் ரேட்டு. பெல் எங்கே இருக்குது, வெளிலேருந்து உள்ளே வருது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஆல் கண்டிஷன் ஒத்து போகுமா, கிடையாது. வெளியிலேருந்து உள்ளே வரும் அப்படின்னா அது வெளி வட்டத்திலேருந்து உள்வட்டத்தை நோக்கி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன் மட்டும்தான் ஒத்து போகும். அப்போ இது தப்பு தான். அதுக்கப்புறம் பாருங்கப்பா, சம் கார்ஸ் ஆர் நெய்தர் பெல்ஸ் நார் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா இந்த இடத்துல பாருங்களேன், காரும் ரேட்டு எப்படி பாருங்கள், பெல்லு ரேட்டெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்காங்க நல்லா பாருங்கள். காரும் பெல்லு எந்த கண்டிஷனில் இருக்காங்க, சம் கண்டிஷனில் இருக்காங்க. வெளியிலேருந்து உள்ளே வரும்போது சம் கண்டிஷன். அதே மாதிரி காரும் ரேட்டும் எந்த கண்டிஷன்லப்பா, சம் கண்டிஷனில் இருக்காங்க. அவன் என்ன சொல்லிட்டான், நெய்தர் பெல்ஸ் நார் ரேட்டு, 2 கண்டிஷன் இல்லை அப்படின்ட்டான். அது தப்பு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சம் கண்டிஷனில் இருக்காங்க. நீ எப்படி அது சம் கண்டிஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ இதுவும் தப்பு தான். 3வது பாருங்கள், நோ கார் இஸ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கும் காருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றான். ரேட்டு கார் எந்த கண்டிஷனில் இருக்காங்க, ஆல் கண்டிஷன்லேயும் வருவாங்க, சம் கண்டிஷன்லேயும் வருவாங்க. அப்போது இதில் எதுவுமே ஒத்து போகலை அவன் சொன்ன ரூல் படி. அப்போது நன் ஃபாலோஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா, நம்ம பிளட் ரிலேஷன்லாம் பார்த்துருக்கோம், அது இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும் பொழுது அந்த பெண்ணின் தாயார், நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு மனோகர் அப்படின்ற ஒரு பையன் ஒரு பொண்ணை அறிமுகம் செய்கிறாங்கம்மா. அந்த பெண்ணின் தாயார், இப்போ அந்த பெண் இங்கே இருக்காங்க, அந்த பெண்ணின் தாயார்னா அவங்களுக்கு அம்மா நம்ம இப்படி வரைஞ்சிப்போம். ஓகேங்களா, என் தந்தையின் சகோதரரின் மனைவி, என்னன்றது யார் இந்த இடத்துல, மனோகர் தான் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு மனோகர் இருக்கார் அப்படின்னா மனோகரோட என் தந்தையின், மனோகரோட தந்தையின் சகோதரரின், அவரு கூட பிறந்தவர் இருக்காராம்மா, சகோதரர் இருக்காராம், சகோதரரின் மனைவி யார், அந்த பெண்ணின் தாயார், அந்த பெண்ணோட அம்மா அப்படின்றவங்க என் தந்தையின் சகோதரரின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மனோகரின் தந்தைக்கு அந்த பெண் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே தானேப்பா மனோகர் இருக்கார். மனோகரோட தந்தை இங்கே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அந்த பொண்ணு என்ன ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவரோட தம்பி பொண்ணு, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தம்பி பொண்ணு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா
நெஃப்யூனா பையனை சொல்கிறது, நீஸ்னா பொண்ணை சொல்கிறது. இந்த இடத்துல நீஸ் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இல்லை பார்த்தீங்கன்னா சகோதரன் மகள், கரெக்டு தானே, அது ஒத்து போகுது. இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா, 300.4 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஏ வந்து 40%. எப்போதுமே ஆரம்பத்தில் இருக்கிற அமௌண்ட் 100% இருக்கும். அதை ஏதோ பிரித்து சொல்கிறான். ஏ 40%, பி 18%, சி 9%, டி 25% மற்றும் இ 8% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பி மற்றும் டிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையினை கண்டறிக. பி என்ன 18, டி என்ன 25, மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள், 20, 30. ஸோ 43% என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். எதுலப்பா, இந்த 300.4 லட்சத்தில். அப்போ 300.4 லட்சத்தில் 43%, சதவீதம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் டிவைட் பை 100. ஓகேங்களா, இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். நம்ம ஆப்ஷன்லாம் பாருங்கள், 78, 99, 129, 144 ஒரு பெரிய பெரிய கேப்பில் இருக்கார். ஸோ நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு சொல்லும்போது, ஓகேங்களா, அதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ரஃபாக எடுத்து கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நான் போட்டு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அடிச்சு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்கானோ அந்த மாதிரி போடலாம் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம இந்த யூடியூப்பில் டிஐ வீடியோ போடும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கிளாஸை கரெக்டாக கவனித்து ஃபுல்லாக கவனித்து வந்தவங்களுக்கு அது தெரியும். இப்போ பாருங்களேன், இது என்னப்பா 300.4 ஒரு 0.4 தானே, அதை அப்படியே விட்டுருங்களேன். ஏன் நான் விடணும்னு நமக்கு தோணும். ஓகேங்களா, அதை விட்டுட்டோம் அப்படின்னா இது 300 மாறும், இது 100 மாறும். ஈஸியாக அடிக்கலாம்ல. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஆப்ஷனை பார்க்குறோம், எல்லாம் பெரிய பெரிய கேப்பு. அப்போ நம்ம உட்காந்து எல்லாத்தையும் போடணுன்றது அவசியம் கிடையாது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 300, இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும். ஸோ 43 × 3, அப்போ 3 9, 4 12, அப்போ 129 புள்ளி தான் ஏதோ ஒன்று நம்ம ஆன்சர். இப்போது ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ 6, 12, 30, 42, 60, சாரி 56. இப்போ பார்த்தீங்கன்னா இஜிகேஎம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள், லெட்டரில் எல்லா இடத்துலையும் ஐ இருக்குது. அப்போ நம்ம லெட்டரை போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, நமக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால் நம்ம நம்பரை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்குது, இதுலேருந்து நம்மளால் எலிமினேஷனே பண்ண முடியாது. அப்போ 6, 12 ஒரு டேஷ் விட்டுட்டு, ஸோ 30, 42, 56. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். எவ்வளோப்பா 6ன்னு இருக்குது, இங்கே நமக்கு தெரியாது. அடுத்து இங்கே என்னப்பா இருக்கார், ஸோ 12 டிஃப்ரென்ஸ் இருக்கார். இங்கே பாருங்கள் 14, அப்போ 12, 14. ஓகேங்களா, 2 2ஆக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ நம்ம கெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ 6னா அப்போ இங்கே 8, இங்கே 10. அப்போ எவ்வளோப்பா, இங்கே 6 + 6 12ன்னு எழுதின மாதிரி இங்கே 12 + 8 எவ்வளோப்பா, இங்கே 20ன்னு வந்திருக்கலாம். செக் பண்ணுறோம். அப்போ 20 + 10 30, 30 + 12 42. கரெக்டாகவே வராரு எல்லாமே. அப்போது 20 அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், ஒரு நீர் தொட்டியின் கன அளவு கொள்ளளவு. ஓகேங்களா, ஸோ கன அளவு கேட்டிருக்கான் அந்த இடத்துல. அப்போது 3 அளவு கொடுத்துட்டான், அதை அப்படியே பெருக்கி போட்டால் நம்மளோட ஆன்சர். ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டான். இது எல்லாத்தையும் நமக்கு பெருக்கி போட்டால் எவ்வளோ வருவார். ஸோ 10 × 5 50, அகெயின் 1.5, அப்போ 75. புள்ளிக்கும் அந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 75 m³ வரும். ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்கான், ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், லிட்டர்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. அந்த ஒரு அளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 m³ அப்படின்றது 1000 லிட்டர். அவ்வளோதான்ப்பா. அது கூட இப்போ 1000ஆல் நம்ம பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ 1000ஆல் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா எங்கே வருவார், ஆப்ஷன் டி 3 0. ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸி, ஆனால் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டான். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் என்னப்பா, கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத, அப்போ இந்த பாடகர்களே வரக்கூடாதாம்மா, பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள் கலைஞர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இல்லாமல் ஆசிரியர் மற்றும் கலைஞர் யாருங்க 2 மட்டும்தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வென் டயக்ராமே ஒரு 2 3 கேட்டிருக்கான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸி. அதுவே கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. அப்போ இந்த கொஷின் பேப்பரை பொறுத்தளவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா, நான் ஒரு 6 மாதமாக ஒரு நல்ல ப்ராக்டிஸ், நல்லா நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கேன், போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை பார்த்து நீங்களே சொல்வீங்க ஈஸின்னு தான். நம்ம ஏதோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது, இல்லை அதை போதுமான அளவுக்கு நம்ம ஒரு பயிற்சி பண்ணாத போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைனா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன், எல்லா வரைபடத்துக்குள்ளேயும் இருக்கும் எண் எது. இந்த மாதிரி இந்த செவ்வகம், வட்டம், முக்கோணம் எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கிறது யாருப்பா, 2. இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம கவுண்டிங் ஃபிகர் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அது நம்ம பார்த்துருந்தாலே இது போதுமானதாக ஏன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி கொடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே எத்தனை கோடு போட்டிருந்தாலும் என்னப்பா சொன்னேன், ஜஸ்ட்டு 1 2 3 போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். எத்தனை இருக்கோ, ஒரே நிமிஷம்ப்பா, இந்த மாதிரி அவன் எத்தனை கொடுத்துருந்தாலும் சரி அப்படியே 1 2 3 4 போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன்.
அது ஒரு அதிகபட்ச நம்பர் எடுத்து அதை 2ஆல் பெருக்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அத்தனை முக்கோணம் இருக்கிறதா அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1 2 3 4 என்னப்பா இந்த இடத்துல 4 ஓகேங்களா. அப்போ 4 × 2 8 முக்கோணம். அடுத்து போய் நம்ம பார்க்குறோம். இதை ஒரு பேஸாக வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. அப்போ இங்கே 1 2 இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி இப்போ ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு முக்கோணம் இருக்குது, இப்போ நம்ம ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா ஸோ 1 2னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, அத்தனை முக்கோணம் இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ 1 + 2 3. அப்போ இங்கே ஒரு 3 முக்கோணம் இருக்கும். அப்போ 3 + 3 6 வந்துடும். அடுத்து இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும், அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பாருங்களேன்ப்பா. ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு பெருசாக ஒரு முக்கோணத்தை வரைவேனா ஓகேங்களா. இதை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது படங்களை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நோடு அந்த 2 புள்ளி மீட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து பார்க்கணும்ப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அப்போ இங்கே ஒன்று வருமா, அப்போ 1 + 2 எவ்வளோப்பா, இங்கே ஒரு 2 வராரு. இப்போ ஆல்ரெடி பாருங்கள். ஸோ 3 + 2 5, 5 8 எவ்வளோப்பா 13, 13 + 3 எவ்வளோப்பா, ஸோ 16 அப்படின்றதான் மிக சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு 16. எல்லோரும் எங்கே தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ணுற இடத்த மறந்துடுவாங்க. இதை நான் சொல்லியிருக்கேன், நான் கிளாஸில் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க, இதை பார்த்து தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்லியிருக்காங்க, சம் சேரு ஸ்டூலு ஓகேங்களா. சில கண்டிஷனாக நம்ம இப்படி தான் டயக்ராம் வரைவோம். ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எல்லா டேபிளும் சேருக்குள்ளே அடக்கம். அப்போ இந்த இடத்துல இப்படி டீன் போட்டுக்கிறேன், எல்லா டேபிள்ஸும் சேருக்குள்ளே இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸ்டூலும் சேரும் எப்படி தான் இருக்குது, சம் கண்டிஷனில் தான் இருக்குது, அது கரெக்டு தான். டேபிள் இஸ் நாட் ஸ்டூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், டேபிள் இங்கே இருக்குது, ஸ்டூல் இங்கே இருக்குது. அவன் நோன்னு இப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம இல்லைன்னு அடித்து சொல்ல முடியும், இல்லைனா எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல இது கரெக்டு தப்பு நமக்கு சொல்கிறதுக்கு போதுமான டேட்டா இல்லை, அப்போ அதனால் இது தப்பு தான். ஸோ அப்போ 1 மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. அப்போ ஒன்லி 1 ஃபாலோஸ் அப்படின்றது சரியானது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 ஓகேங்களா. 70,000 இருக்குப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைதாமா, தற்போதைய மதிப்பு என்னப்பா 4% என்னன்னு பார்த்து மைனஸ் பண்ணுங்கள். இப்போ முதல் வருஷத்துக்கு நான் பார்க்குறேன், இதில் 4%னா என்னப்பா, கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%, அடுத்து இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1%. 1% எவ்வளோ, ஸோ 700. அப்போ நான் 2 பக்கமும் 4ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா 4% எனக்கு கிடச்சிரும். எவ்வளோ வருவார், 4 7 28. அப்போ 2800. அப்போ 70,000ல் 2800 போனால் எவ்வளோ வரும்னு பாருங்கள், அவ்வளோதான். 0 0. ஸோ 10ல் 8 போனால் 2, அகைன் 9ல் 2 போனால் 7, இந்த 6 அப்படியே வரப்போகிறார். அப்போது 67200 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது முதல் வருஷத்தில். அடுத்து 2வது வருஷத்துக்கும் இன்னும் ஒரு 4% குறையணும் இல்லையா. இதில் 4% எவ்வளோன்னு பார்த்து மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%, அடுத்து இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அப்போ 672 அப்படின்றது 1%. நமக்கு என்ன தேவை, 4%. அப்போ 2 பக்கமும் 4ஆல் பெருக்குங்க. இதை 4ஆல் பெருக்குனா எவ்வளோப்பா, ஸோ 4 2 8. அப்போ 7 நாங்க 28, ரிமைனிங் 2. அகைன் 6 நாங்க 24, 24 + 2 எவ்வளோப்பா 26. இதை மைனஸ் பண்ண ஆன்சர். 10ல் 8 போனால் 2, கடைசியில் 2 முடியாது. இதுதான்ப்பா அந்த இடத்துல, இது மட்டும் தான் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம போடணும்னு கூட அவசியம் கிடையாது, ஜஸ்ட் 10ல் 8 போனாலே 2 தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான ஆன்சர். சதவீதம் எவ்வளோன்னு பார்த்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த நெக்ஸ்ட்டு இல்லை பாருங்களேன். ஸோ வரைபடம் சார்ந்து கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 4 கொஷின் நினைக்கிறேன்ப்பா ஓகேங்களா. அவ்வளோ கொஷின் கேட்டிருக்கான் அதில். அது இதுவும் சிலாஜிசம் ஓகேங்களா. இவங்க 2 பேரும் இன்னும் அவங்களுக்கு கொஷின் எடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொழுது இதிலே வளைச்சு கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. வரைபடம் சார்ந்து இரு படங்களில் மட்டும் இடைபெறும் எண்களின் கூடுதலை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அதாவது 2 டயக்ராமில் இருக்கும், அந்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்து அதை கூட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டான், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இது 1 3லாம் ஒரு டயக்ராமில் இருக்குது, அதை விட்டுருங்க. 4 பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமில் இருக்குது, விட்டுருங்க. அதே மாதிரி 5 7லாம் ஒரு டயக்ராமில் இருக்குது. இன்னொன்று 3 டயக்ராமில், இப்போ ஒரு டயக்ராமில் வர்றதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதே மாதிரி 3 டயக்ராமுக்கு பொதுவாக வர்றதையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா நமக்கு என்ன தேவை, 2 டயக்ராமில் மட்டும்தான் வரணும். ஸோ 3 டயக்ராமில் பொதுவாக எதுப்பா வரும், 3த்துலேயும் வருதா, முக்கோணத்துலேயும் வருது, செவ்வகத்துலேயும் வருது, வட்டத்துலேயும் வருதா. இந்த 9 பாருங்கள் அதே மாதிரி வருதா, அப்போ அதையும் விட்டுருங்க. இப்போ மிச்சம் மீதி யாரெலாம் இருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு 6, வேறு என்னப்பா, இங்கே ஒரு 4, இங்கே என்னப்பா, ஸோ 2. இப்போ இந்த 1லாம் பார்த்திங்கன்னா வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் வருது, அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. வேறு எங்கே இருக்கார், 8 பாருங்கள், இந்த ஹெக்ஸகனுக்குள்ளேயும் வராரு, வட்டத்துக்குள்ளேயும் வராரு. அப்போ அடுத்து 8, வேறு யார்ப்பா, அடுத்து 6 தான் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இதை மட்டும் கூட்டி போட்டால் நம்மளோட ஆன்சர். அப்போ 6 4 10, 10 + 10 எவ்வளோப்பா 20 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன்.
ஹவு மெனி ஆர்டிஸ்ட் ஆர் நெய்தர் டாக்டர் நார் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை கலைஞர்கள். நல்லா பாருங்கள், இவர் எப்படி இருக்கணுமாம்மா, பிளேயர்ஸும் வரக்கூடாதாம்மா, டாக்டரும் வரக்கூடாதாம்மா. அப்படி இல்லாமல் இருக்கிறது யாருப்பா, அந்த 30 மட்டும்தான். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்களேன். சில ஆண்கள் படித்தவர்கள். படித்தவர்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். அனைத்து சிறிய குடும்பங்களும் படித்தவை. சில ஆண்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யார் சின்ன குடும்பத்தை விரும்புது? படித்தவர்கள். அவன் என்ன சொல்கிறான்? சில ஆண்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். அப்போ தப்பு தான். அடுத்து அனைத்து சிறிய குடும்பங்களும் படித்தவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சில ஆண்கள் தான் படித்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த படித்தவங்களில் படித்தவர் அப்படி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? சின்ன குடும்பங்களை விரும்புகிறாங்க, சிறிய குடும்பங்களை விரும்புகிறாராமா. எல்லா சின்ன குடும்பங்களும் படித்தவைன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியவே முடியாது. இந்த வாசகெல்லாம் பார்க்கும்போதே நம்ம முடிவு பண்ணிடலாம் இவரெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெக்ஸ்ட்டு சாரிப்பா, இதில் பாருங்களேன், நான் ஒன்று மாற்றி எடுத்தேன். சில ஆண்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். டயக்ராமே போட்டுடலாம் உங்களுக்கு. சில ஆண்கள் படித்தவர், அந்த படித்தவரில் சில சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். அப்போ 2 கரெக்டு தான். ஓகேங்களா, 1 மட்டும் தான் தப்பு, 2 கரெக்டு தான். சில டயக்ராம் போட்டு பார்த்தாலும் அதே தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 540. மொத்த மதிப்பெண்களில் கணித பாட மதிப்பெண்களின் சதவீதம் என்ன? ஓகேங்களா, கணிதத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான், கணிதத்துக்கு எவ்வளோ மார்க்குன்னு கேட்கல. கணிதம் பாருங்களேன், எத்தனைப்பா? 90 டிகிரி. ஓகேங்களா, நமக்கு என்ன தெரியும், ஒரு வட்டம்னா எத்தனை டிகிரி இருக்கும்? ஸோ 360 டிகிரி இருக்கும். அப்போ 360 டிகிரி தான் 540 அப்படின்னா 90 டிகிரி. இதுவே தேவையில்லை, நம்ம எத்தனை ஏன் கண்டுபிடிக்க போகிறோம்? 360 டிகிரி அப்படின்றது 100% இருந்தால் 90 டிகிரி எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். ஸோ ஓர் 9 9, 4 9 36, அகைன் ஓர் 4 4, 25 4 100, அவ்வளோதான். அப்போ 25% அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்களேன், இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க 73429186 அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். அடுத்து பாருங்களேன் 54064. இப்போ பாருங்களேன், இங்கே 5 எண்கள் இருக்குது, இங்கே 5 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி இங்கே 8 லெட்டர் இருக்குது, இங்கே 8 எண்கள் இருக்குது, இங்கே 8 லெட்டர் இருக்குது. அப்போது இங்கே எண்கள் என்னவோ அதுக்கான லெட்டர் தான் கொடுத்துருக்கான்னு நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, நமக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். இன்னொன்று 7 இருக்குது, நமக்கு கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே எப்படி இருக்குது? ஸோ பி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது 7க்கு நேராக தானே இங்கே பின்னு இருக்குது. அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஓகே இவன் இப்படி தான் கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். வேணால் இன்னும் பண்ணி பார்க்கலாம். இது 2த்துக்கும் பொதுவான வார்த்தை என்ன இருக்குது? இப்போ பாருங்களேன், வந்து 2த்துக்கும் பொதுவானது தானே. ஈனா என்னப்பா? 6. இந்த இடத்துல ஈனா என்ன? அதே 6 தான். ஓகேங்களா, அப்போது அந்த எண்களுக்கு என்ன வார்த்தையோ அதுதான் அவங்க கொடுத்துருக்கான்னு நம்ம எடுத்துக்கணும். 7 என்னது? பி. 4 என்னது? இந்த இடத்துல கடைசியில் என்னப்பா? ஸோ ஆர். அப்போ பி ஆர்னு வர போகிறாரு. அடுத்து 5 என்னது? ஓ. ஓகேங்களா, இது நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ பிஆர்ஓ. அடுத்து 2ன்னு இருக்கா? 2ன்னு என்னப்பா? 2ங்க 4வது இடத்துல என்ன வருதுன்னு பாருங்கள், சி அப்படின்றது வர போகிறார். அப்போது இந்த ஜிலாம் வரவே மாட்டாங்க, இதெல்லாம் எலிமினேட் பண்ணுறங்க. அடுத்து இவங்க 2 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க தான் ஆன்சர் இந்த இடத்துல. கடைசியில் என்ன வரும்னு பார்த்துங்க, அதோட முடிச்சுக்கலாம். 8ன்னு இருக்குப்பா. 8னா என்னப்பா வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், 8னா என்னது? எஸ்ஸு. அப்போ கடைசியில் எஸ்ன்னு முடியறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது சரியான ஆன்சர். இது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்களேன், ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆல் பாய்ஸு ஸோ ரிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் ரிவர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்னப்போ சொல்கிறாங்க? சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். இப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, சம் கண்டிஷனில் இருக்கா? ரிவரும் கேர்ள்ஸ்னால் சம் கண்டிஷனில் இருக்காரு. அப்போ இது எப்படி இருக்காருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அதே மாதிரி சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்னாலும் அதே திருப்பி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அதையும் எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நெய்தர் ஏ நார் பி அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி சிலாஜிசம் பார்க்கும்போது தான் சரி இந்த ஒரு வீடியோவும் சேர்த்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்கறதுலேருந்து வர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் ஒர்க்கு நிறைய போகவும் என்னால் கொடுக்க முடியல அந்த சமயத்தில். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. அடுத்தும் சிலாஜிசம். ஆல் குட் அத்லட்டிஸ் வின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள், குட் அத்லட்டிஸ் வின். ஓகேங்களா, அந்த வின் பெற்றவங்களுக்குள்ளே எல்லா குட் அத்லட்டியும் இருக்காங்களாமா. அடுத்து ஆல் குட் அத்லட்டிஸ் ஆர் வெல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், எல்லா குட் அத்லட்டிஸும் வெல் அப்படின்றாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஈட் வெல். ஓகேங்களா, ஈட் வெல். நான் வெறும் வெல்னு மட்டும் படிக்கிறேன். இப்போ நல்லா சாப்பிட்றவங்களுக்குள்ளே இப்போ இந்த ஈட்டு வெல்குள்ளே யார் இருக்காங்களாமா? ஸோ அதே குட் அத்லட்டிஸ் இருக்காங்களாமா. ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை நல்லா பாருங்கள், எல்லா குட் அத்லட்டிஸையும் நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சாப்பிட்றவங்க அப்படின்றது இந்த ஏரியா ரொம்ப பெருசு. அதில் நல்லா குட் அத்லட்டிஸ் அப்படின்றது ஒரு இடத்துல இருக்காங்க, அவ்வளோதான்.
ஆனால் இன்னும் நிறைய ஏரியாலாம் பெண்டிங் இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல், இந்த சாப்பிட்றவங்க எல்லாருமே குட் அத்லட்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ பெரிய ஈட் வெல்ல குட் அத்லட்டிஸ் அப்படின்றது ஏதோ ஒரு ஓரத்தில் தான் இருக்குது. அடுத்து ஆல் தோஸ் ஹூ வின், ஓகேங்களா, வின் பண்ணவங்கன்னு எவ்வளோப்பா, இவ்வளோ பேர் இருப்பாங்க. இல்லை குட் அத்லட்டிஸும் வின் பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ வின் பண்ணவங்களுக்குள்ள குட் அத்லட்டிஸ் ஏதோ கொஞ்சம் பேர் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா, இவன் என்ன சொல்கிறான், ஆல் தோஸ் ஹூ வின் ஈட் வெல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவும் ஃபாலோ ஆகாது. இப்போ நெய்தர் 1 nor 2. சிலாஜிசம் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒய் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஆன்சர் கீயை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன்ப்பா, சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் கார்டு பிக்சர், அதுக்கப்புறம் ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் பிக்சர்ஸ் பெயிண்ட்டு, சம் பெயிண்ட்டு நெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சம் பெயிண்ட்டு நெயில். அடுத்து என்ன இப்போ சொல்கிறாங்க, சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், பெயிண்ட் இங்கே இருக்குது, கார்டு இருக்குது. எஸ், சம் கண்டிஷனில் வருது. ஓகேங்களா, சம் கண்டிஷனில் தானே இருக்குது, கரெக்டு. நெயில்ஸ் ஆர் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெயில்ஸ் இங்கே இருக்குது, கார்டு இங்கே இருக்குது. அது என்ன சம்மந்தம் நமக்கு தெரியாது, அதனால் அது தப்பு தான். சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெயில் இங்கே இருக்குது, பிக்சர் இங்கே இருக்குது. இது ரெண்டும் எந்த கண்டிஷன்லையும் இல்லை. நல்லா பாருங்கள், இந்த பெயிண்ட்டும் நெயிலும் தான் சம் கண்டிஷனில் இருக்காங்க, பிக்சரும் நெயிலும் எந்த கண்டிஷனும் இல்லை. அப்போ அவரும் தப்பு. அப்போ ஒன்லி 1 ஃபாலோஸ் அப்படின்றது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ ஆல் விண்டோஸ் ஆர் டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் விண்டோஸ் ஆர் ஸோ டோர், ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று பாருங்களேன், எல்லா பில்டிங்ஸும் டோருக்குள்ளே இருக்காமா. அப்போ இந்த இடத்துல பில்டிங் அப்படின்றதையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல் டோர்ஸ் ஆர் போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டோர்ஸும் ஸோ போட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னப்பா, ஆல் விண்டோஸ் ஆர் போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எல்லா இப்போ உள்ளேருந்து வெளில போகிறோம் அப்படின்னா அனைத்து கண்டிஷனும் சம் கண்டிஷனும் ஒத்து போகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒத்து போகுது. ஆல் பில்டிங்ஸ் ஆர் போட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்களேன், இந்த இடத்துல இருக்குது பில்டிங்கு, இந்த பில்டிங்கும் போட்டுக்குள்ளே வரும். சம் போட்ஸ் ஆர் டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், சம் போட்ஸ் ஆர் டோர். எஸ், சம் கண்டிஷனில் வருது. அப்போ மூணுமே ஃபாலோ ஆகுது. ஆல் ஃபாலோஸ் அப்படின்றது மிக சரியானது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் முக்கோணங்களின் கூடுதல் என்னப்பா சொல்லி கொடுத்தேன், 180 டிகிரி நம்ம பார்த்தோமா. அப்போ எத்தனை பார்ட்டு, 4 3 7 7 2 9x which is equal to 180 அப்படின்னா எக்ஸ் அப்படின்றது எவ்வளோப்பா, 20 டிகிரி. அப்போ ஃபஸ்ட் என்னதுப்பா, 20 × 20 40ன்னு வருமா, 40 டிகிரியா. அடுத்து 3 × 20 எவ்வளோப்பா, 60 டிகிரியா. அடுத்து 4 × 20 எவ்வளோப்பா, 80 டிகிரி. அப்போது ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா, இது கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டாகவே கேட்டிருந்தான்ப்பா. ஓகேங்களா, இது நல்லாவே கேட்டிருந்தான். இப்போ நைட் அப்படின்றது ODDGM அப்படின்னு இருக்காங்க. டார்க் அப்படின்றது இப்படி எழுதுகிறாங்களாமா. க்ரீன் அப்படின்றது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கான். இப்போ நம்ம பார்க்கலாம், அந்தந்த லெட்டருக்கு உள்ளதை அப்படியே கொடுத்துருக்கானா அப்படின்றது பார்த்திங்கன்னா இல்லை. இப்போ இங்கே என்னு இருக்குது, MNOன்னு இருக்கும். நம்ம வேணால் எடுக்கலாம். ஓகே, இங்கே என் இருக்குது, இங்கே ஓ இருக்குது, ஏதோ ஒரு +1 ஆட் பண்ணி எழுதிருக்கானான்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன், இங்கே ஐனா 9, ஓகேங்களா, டினா என்னப்பா 4. இது பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன நம்பர் தெரியுமா அதை எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன, இது வந்து 5 எழுத்து, இது ஒரு 4 எழுத்து, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இதை எடுத்துக்கிறேன். டினா என்னப்பா 4, ஏன்னு என்னப்பா 1, ஆர்னு என்னப்பா 18, கேன்னு என்னப்பா 11. ஸோ அதே மாதிரி என்னது, அதை எப்படி எழுதுகிறாங்களாமா, டார்க்கை வந்து GOYC அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜினா என்னது 7, ஓனா என்னது 15, ஸோ ஒய்னா என்னப்பா 25, சீனா என்ன 3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏலேருந்து M வரைக்கும் எழுதிக்கோங்க, அடுத்து Nலேருந்து Z வரைக்கும் இப்படி மடித்து எழுதிக்கோங்க, இதில் 1 2 3 போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதை நான் சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் அதை தான் எழுதியிருக்கேன். இப்போ ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். இங்கே 4 3, இங்கே 11 7, இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்கா, இதுலேருந்து ஏதோ ஒரு 1 மைனஸ் பண்ணது வந்துருமா. அடுத்து பார்க்கும், அப்போ ஏதோ ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கானோன்னு நமக்கு லைட்டாக தோண ஆரம்பிக்கணும். அப்படி நம்பரை பார்க்கும்போது ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒன்று ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கான், இங்கேருந்து இதை -1 பண்ணியிருக்கான். அடுத்து இங்கே பாருங்களேன், இங்கே 1 இருக்குது, இங்கே 25 இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஏன்றது 1ன்ற லெட்ரு, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ண என்னப்போ வரும், 25 ஒய்ன்ற லெட்ரு தானே வரும். ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25வது லெட்ரு நமக்கு வந்துடுவார். அடுத்து 18லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்துடுவாங்க. அதே மாதிரி 11லேருந்து, ஸோ இதுலேருந்து 18லேருந்து 3 மைனஸ் பண்ணோம், அதே மாதிரி 11லேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7ன்றது வந்துடுவாங்க. இப்போ என்னப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த ஃபஸ்ட்டு லெட்டருக்கு பார்த்தீங்களா அது கடைசியாக வரும். அதே மாதிரி இப்படி ரிவர்ஸில் எழுதுகிறோம், இந்த அரேஞ்ச்மெண்ட்டே ரிவர்ஸில் எழுதுகிறோம். 1 கூடலேருந்து 1 மைனஸ் பண்ணி, அடுத்து 2 மைனஸ் பண்ணி, அடுத்து 3 மைனஸ் பண்ணி,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் -1 பண்ணோம் அப்படின்னா 3, அடுத்து 1ல் -2 பண்ணோம் அப்படின்னா 25, 18ல் -3 பண்ணோம் அப்படின்னா 15, 11ல் 4 மைனஸ் பண்ணால் 7. இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இதை பாருங்களேன். ஸோ க்ரீன் அப்படின்ற வார்த்தை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஜினா 7ன்னு தெரியும் நமக்கு. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறாங்க, அவ்வளோதான். 7ல் 1 போனால் எவ்வளோ வருவார் நமக்கு? ஸோ 6 தான் வரப்போகிறார் இந்த இடத்துல. அப்போ 6 எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கடைசியில் 6ன்னு முடியுது எதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் F6. அப்போ ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான ஆன்சர். மீதி எதுவும் செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த கடைசி லெட்டரை பார்த்தே முடிவு பண்ணிடலாம் அவர் தான் ஆன்சர்னு சொல்லிட்டு. இந்த நெக்ஸ்ட்டு இல்லை பாருங்களேன்ப்பா. ஸோ நோ பேட்ரியட் கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, மோகன்தாஸ் பேட்ரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, மோகன்தாஸ் பேட்ரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதில் எது வந்து கரெக்டு, எந்த கன்க்ளூஷனுக்கு செலக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோகன்தாஸ் இஸ் நாட் கிரிமினல். எஸ், மோகன்தாஸ் வந்து கிரிமினலுக்கு இதுக்கு இப்போ பேட்ரியட்டுக்குள்ளே தான் மோகன்தாஸ் வருவார். அப்போ இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஒத்து போகுது. இருந்தாலும் அடுத்தடுத்தும் செக் பண்ணுங்கள். மோகன்தாஸ் இஸ் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு மோகன்தாஸ் நாட் கிரிமினல் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், அவர் கிரிமினல் கிடையாது, அதனால் சரின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவர் கிரிமினல்னு சொல்கிறாங்க, கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்து மோகன்தாஸ் இஸ் பேட்ரியட்டிக் கிரிமினல், அதுவும் கிடையாது. மோகன்தாஸ் இஸ் நாட் பேட்ரியட், அதுவும் கிடையாது. ஏன்னா மோகன்தாஸ் பேட்ரியட்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ ஒன்று மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன். இதுவும் நம்ம கிளாஸில் பார்த்தோம். ஸ்டீல் இஸ் கால்டு வுட்டு, வுட் இஸ் கால்டு கோபால்ட்டு, கோபால்ட் இஸ் கால்டு கோல்டு, கோல்டு இஸ் கால்டு பிளாஸ்டிக்கு. வாட் டு வி கெட் ஃப்ரம் ட்ரீஸ்? மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த வுட்டு கிடைக்குமா? வுட்டை நம்ம என்னன்னு இப்போ அழைக்கிறோம் அந்த இடத்துல? கோபால்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கால்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளதான் நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு கோபால்ட் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. ஒரு குடும்பம் உணவகம் சென்று உணவுக்காக 350 செலவு செய்துவிட்டு ரூபாய் 8.75 தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தியது. ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ இந்த 8.75 அப்படின்றது தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது எப்படின்னா சென்ட்ரலுக்கு தனியாக ஸ்டேட்டுக்கு தனியாக பே பண்ணுறாங்களாமா, ஈச் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் அடுத்து என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள். எனில் சரக்கு மற்றும் சேவை வரியின் வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ % அவன் டேக்ஸ் கட்டிருப்பான் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், 350ல் அந்த மொத்தமாக எத்தனை % எனக்கு கட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை % என்னப்பா? X% தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ X%. அடுத்து பர்சன்டேஜ் தூக்கிட்டு ஸோ டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் நான் கட்டின அமௌண்ட் எவ்வளோ? ஸ்டேட்டுக்கு 8.75, அதே மாதிரி சென்டருக்கு ஒரு 8.75. எவ்வளோப்பா? 8 8 16. ஸோ 16 + 1 எவ்வளோப்பா? 17.5. அடுத்தது கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 250 100 அகெயின் 750 எவ்வளோப்பா? ஏன்னா 650 300 வரும். ஆமாம், 300க்குள்ளே 6 வந்துருமா? அடுத்து 750 அப்படின்றது ஸோ 350. அகெயின் பார்த்துக்கோங்க, இதென்ன கேன்சல் பண்ணலாமா? 1 7 7 2 7 14. ஸோ 7 35. ஓகேங்களா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். இந்த 2 எப்படி போய் பெருக்கிறோம் அப்படின்னா 2.5 × 2 எவ்வளோப்பா? ஸோ 5. அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னப்பா? ஸோ 5% அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இப்போ இது வரைக்கும் அவங்க கேட்ட எல்லா கொஷினும் நம்ம பார்த்துட்டோம். இதில் நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சன்டேஜ்லாம் நம்ம படித்தது தான் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்திருக்கு, நம்ம படித்தது வந்திருக்கு. இப்போ இங்கிலீஷ் கிராமர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம டேரக்ட் இன்டேரக்ட் எல்லாமே நம்ம படித்தது. வெறும் நம்ம ஒரு 20 நாள் நான் கிளாஸ் போட்டேன். ப்ளஸ் அதாவது நான் சொல்கிறது ஒன்றுமே தெரியாதவங்க இதையாவது படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன், ஓகேங்களா. அந்த கிளாஸே பார்த்திங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். அது கிளாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதெல்லாம் எதெல்லாம் பாசிபிள் இருக்கோ, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட முடியும். நான் ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணதால் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ப்ளஸ் இப்போது இது வரைக்கும் எக்ஸாம் எழுதி நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் அடுத்தடுத்த லெவலுக்கு எனக்கு வரும் அப்படின்னு இருக்கவங்க ஹோப்ஃபுல்லாக அடுத்தடுத்த லெவல் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதோ கொஞ்சம் சொதப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இதில் யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரி பண்ணாதீங்க. இல்லை நம்ம டிப்ரெஷன் ஆகிறோம் அப்படின்னா ஒன்றுத்தையும் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் படித்தோம் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது, அவ்வளோதான், ஓகேங்களா. நமக்கு ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கால்ஃபர் பண்ணதுலேருந்து தான் நான் உட்காந்து படிக்கணுன்ற அந்த முடிவை தயவுசெய்து விட்டுருங்க, ஓகேங்களா. முன்னாடியிலேருந்தே படிச்சுக்கணும். நம்ம முன்னாடிலேருந்தே படிச்சுட்டா அவன் கால்ஃபர் பண்ணான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய ப்ராக்டிஸு ரிவிஷன் அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நான் படிக்க வேண்டியதை முன்னாடியே படிச்சுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. அப்படி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 வாட்டி படிச்சிருப்போம். அப்போ நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியும், ஓகேங்களா. ஸோ ரிமைனிங்க்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். யாருக்காவது அடுத்து இன்னும் நான் ஒரு வேளை இல்லைங்க எனக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ நீங்கள் ஆன்சர் கீ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓரளவு.
இது எனக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் எஸ்ஐக்கு நான் அடுத்து முயற்சி செய்யணும். நான் அடுத்து வந்து டிஃபென்ஸ் அதாவது போலீஸ் போஸ்ட்குள்ளே நான் போயே ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு அந்த கோலோடு இருக்கிறவங்க, ஸோ அடுத்து நம்ம தமிழ்வேல் அகாடமியில் நான் செப்பரேட்டாக எஸ்ஐக்காகவே ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்ன மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு கொஷின்ஸ் வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் நானே எடுத்துருவேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் நம்ம யூடியூப்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வருஷத்துக்கானதும் நான் போட்டுட்டேன் அந்த இடத்துல. அப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, அந்த கான்செப்ட்டு, அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே, ஓகேங்களா, இதுலேருந்து மிஸ் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் நான் ஒரு கிளாஸாக கொடுக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம தமிழ்வேல் அகாடமியில் அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் அமௌண்ட்டும் ரொம்ப மினிமமாக தான் செட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போது மற்ற சேனல்லையோ இல்லை மற்ற இன்ஸ்டியூட்லேயோ வைக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்காது. நம்மளது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பயன்படுத்திக்கோங்க. இப்போது எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ அதே மாதிரி நான் நடத்துனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூப்பா.